ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான குதிரைகளும் குதிரையின் எண்ணிக்கைகளுக்கு சமமான எண்ணிக்கையில் மனிதர்களும் பயணம் செய்கின்றன. குதிரையும் அதுக்கு சமமா மனிதர்களும் பயணம் செய்கிறாங்க. அந்த குதிரை மேல் அமர்ந்து அவர்கள் பாதி எண்ணிக்கையிலான மனிதர்கள் குதிரையில மேல இருக்காங்க. மீதி எண்ணிக்கையிலானவர்கள் என்னன்னா குதிரையோடு சேர்ந்து நடந்துட்டு போறாங்க. இப்ப நடந்து வருபவர்களின் கால்களின் எண்ணிக்கையும் குதிரையின் கால்களையும் சேர்த்து 70 எனில் குதிரைகளின் மொத்த எண்ணிக்கை என்ன? குதிரையோட காலையும் சேர்த்து குதிரைக்கு 4, மனிதர்களுக்கு 2. குதிரையோட காலையும் சேர்த்து மனிதர்களோட காலையும் சேர்த்து 70 எனில் குதிரைகளோட எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் 14, 20, 16, 24. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் இதுக்கான விளக்கம் இப்போ குதிரையோட எண்ணிக்கை என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ் எங்க அப்படிங்கிறாங்க. சேம் மனிதர்களோட எண்ணிக்கை என்ன? எக்ஸ் தான். அப்ப இப்ப குதிரைகளோட எண்ணிக்கை எக்ஸ் தான், மனிதர்களோட எண்ணிக்கை எக்ஸ் தான். இப்ப நடந்து வருவ மனிதர்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா நடந்து வரும் மனிதர்களின் எண்ணிக்கை அப்படின்னா என்ன? x/2. இப்ப இந்த இதுல நடந்து வரும் மனிதர்கள் எண்ணிக்கை போட்டாச்சா? இப்ப நடந்து வரும் மனிதர்களின் எண்ணிக்கை என்ன வரும் அப்படின்னா 2x/2. குதிரைகளின் எண்ணிக்கை அப்படிங்கும்போது என்ன வரும் அப்படின்னா 4x. அதுக்கு 4 கால்கள் இருக்கு. மனிதர்களுக்கு 2 கால்னால 2x. இப்ப 2x/2 போட்டிருக்கேன். இந்த 2xையும் போட்டு மனிதர்களோட காலோட எண்ணிக்கை போட்டிருக்கேன். குதிரையோட எண்ணிக்கை 4 கால் இருக்கும். 4x பிளஸ் 2x/2 ஈக்குவல் டு என்ன வரும்? x அடிச்சு கொடுத்தோம்னா 5x. 5x வந்துருச்சா? இப்ப 5x என்ன பண்றோம் அப்படின்னா 7 இதோட நம்மளுக்கு அந்த குதிரையோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 14. அப்ப ஆன்சர் என்ன? 14. எப்படி அப்படின்னா இப்ப நம்மளுக்கு குதிரைகளோட எண்ணிக்கை, குதிரைக்கு 4 கால், மனிதர்களுக்கு 2 கால், மொத்தம் 70ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 2ஐயும் போட்டு நம்ம அடிச்சு கொடுக்கும்போது 5x வந்துச்சு. இந்த 5xோட மொத்த எண்ணிக்கையில நம்ம டிவைட் பண்ணும்போது அதுக்கான ஆன்சர் 14 வந்துருச்சு. இதுதான் அந்த ஆன்சர்.